Alright, வணக்கம். ஓகே, இந்த அடுத்த டாபிக் நம்ம என்ன பேச போறோம்னா, since we have been talking about friendships and relationships, the friends and partners. இப்போ பார்ட்னர்ஸ் நம்ம சொல்றது வந்து இட் கேன் பி அவர் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப், பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், அந்த மாதிரிலாம். ஹவு வி கேன் க்ரோ டுகெதர், எப்படி ஒன்றா வளரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி என்ன மாதிரி ஹவு தே கேன் க்ரோ டுகெதர், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னா அதனுடைய க்ரோத் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய க்ரோத் வந்து வேறு டைமென்ஷனில் இருக்கும். அதோட முக்கியம் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி வந்து அவங்களுடைய க்ரோத் வந்து தான் வந்து அதுக்கெல்லாம் அடிப்படையாக வந்து அமையும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கணவர் வந்து ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கிறாரு, மனைவி வந்து கொஞ்சம் குறைவாக படிச்சிருக்கிறாங்கன்னாவே அந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு ஆதிக்கம் இருக்கும். ஆமாம், அது வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்லலை. பார்க்குற இடத்துல அந்த விஷயங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த இடத்துலனா ஒரு சில விஷயங்கள் வந்து முடிவு எடுக்கிற தன்மை வந்து எல்லாமே வந்து ஆண்கள் போட்டு தான் போகும். நீங்கள் தானே, உங்களுக்கு தானே தெரியும் எல்லாமே, நீங்கள் தான் பண்ணுங்க, நீங்கள் தான் செய்யுங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அந்த க்ரோவிங் டுகெதர் இல்லை, அது வந்து லிவிங் டுகெதர் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் என்னென்னா க்ரோவிங் டுகெதர். தட் மீன்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒன்றாவே வரணும், ஸ்பிரிச்சுவலி, இமோஷ்னலி, அண்ட் ஆல்சோ அந்த 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 என்டையர் ஃபேமிலியோட இந்த ஒரு சிச்சுவேஷனே வந்து அவங்க ரெண்டு பேர்னால வந்து ரொம்ப அழகாக வரணும். அப்படின்னா ரெண்டு பேரும் வாழ்கிறது மட்டும் இல்லை, வளரணும். ஓகே, இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் மேற்கொண்டு பேச இன்னைக்கு நம்ம கூட ஸ்டூடியோவில் மிஸ் லதாஜி இருக்காங்க, ஆக்ட்ரஸ். ஏன்னோ இந்த ஒரு செஷனுக்காக ஸ்பெஷலாக பனங்கிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே அக்கா, வணக்கம். வணக்கம் கோவின், வணக்கம். நம்மளோட ஆஃப்ரோ சதுர், அப்போ தான் கூப்பிடுவோம் அவரை, சதுர் முகன் இருக்காரு. ஓகே, வளர்ந்து வரும் நல்ல ஒரு நடிகர், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஓகே, வெரி ஹம்பிள், வெரி நைஸ் பர்சன். ஓகே சதுர், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன வயசில் நீங்கள் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஓகே, யூ ஆர் மேரிட், ஐ மீன், ஸோ உங்கள் பார்ட்னர் கூட அந்த ஒன்றா க்ரோ பண்ணுற ஒரு விஷயம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஐ மேரிட். ஸோ என்னோடய பார்ட்னர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. பட் இந்த மேரிட் லைஃப் போகிற முன்னுக்கு வந்து எஸ், ஐ வாஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த துறையில் நான் படிப்படியாக மேலேறி வந்தது, ஈவன் இந்த ஆக்டிங் ஃபீல்டு வந்தது கூட இட்ஸ் ஆல் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், என்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, எஸ்பெஷலி எஃப்ரோ ஹேப். ஸோ என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களும் சொல்கிறதும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே சமயம் என்கிட்ட இருக்கிற குறைகளை வந்து மறைமுகமாக இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க. மற்றவங்களாம் வந்து தயங்குவாங்க, இவங்ககிட்ட சொல்லாமல் வேணாமா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, மனசில் உனக்கு இது சரியில்லை வேணாம் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க கூட, ஏன்னா சின்ன வயசுலேருந்து க்ரோ பண்ணி வரனால. ஸோ நல்லது எடுத்துக்கலாம் அவங்கள்ட்டேருந்து. ஓகே, இப்போ அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் பதிலுக்கு அவங்களுக்கு கூட அட்வைஸ் பண்ணி, ஓகே நீங்களும் அவங்கள வந்து ஒன்றா க்ரோ பண்ண வச்சு அந்த மாதிரி நடந்திருக்கா? கண்டிப்பாக நடந்திருக்கும். எஸ் சார், கண்டிப்பாக வந்துருச்சு. ஸோ எங்களுக்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒளிவு மறைவுன்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ரொம்ப அந்யோன்யமாக பழகிறனால உங்களுக்கு இது வரும், நல்லா வரும், உங்களுக்கு இந்த ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இருக்குது, அதேமாரி எனக்கு இந்த ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லும் போது, இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்களே. இப்போ வந்து வித் மை பார்ட்னர், மை ஒய்ஃப், இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து க்ரோ டுகெதர் எப்படின்னாக்கா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் 24/7 நம்ம கூட இருக்க மாட்டாங்க. பட் ஒய்ஃப்ன்றவங்க இப்போ வந்து 24/7 நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம வீட்டிலலாம் என்ன ப்ளஸ் கூட இருக்குது, மைனஸ் கூட இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் நீங்கள் நல்லா செய்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் ஏன் பிஸ்னஸில் வந்து இன்னும் பெட்டராக செய்யக்கூடாதுன்னு அவங்கள்ட்டேருந்து வர ஒரு மோட்டிவேஷன். இப்போ நம்ம அவங்கள பார்த்து உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் நல்லா வருதே, ஒரு ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் நல்லா வருது, ரிலேட்டிவ்லாம் நல்லா ஒத்துழைச்சு போகிறீங்களே, அது நம்ம பார்த்து அவங்கள்ட்ட அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க அதுலேருந்து இன்னும் பெட்டராக. அக்கா, லதாக்கா, வாட் யூ, உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கிட்ஸ் டீச்சர் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஷூர் தட் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அது க்ரோ பண்ணி அவங்க எப்படி வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்பில் நடந்த, அதாவது பார்ட்னர்ஸும் சரி,
இல்லை ஃப்ரெண்ட்ஸும் சரி, இதை ஒன்றா க்ரோ பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்ட்னர்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறதா செய்யும். ஏன்னா வேறு வேறு ஃபேமிலியிலேருந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா? இப்போ என்னன்னா நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது விட்டு கேட்டுட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாலே அங்கே அந்த டெம்போ கொஞ்சம் இறங்கிரும் இல்லையா? சரி, அப்போ யார்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணுறோம், நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடா செல்லம், ஓகே ஓகே நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அந்த இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இல்லை 1 நாள் 2 நாள் எடுத்து நம்ம பாயிண்ட் எடுத்து சொல்லும் போது அந்த டெம்போ அங்கே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் நானும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். யா ஓகே, ஸோ இந்த டாபிக் we're just coming to an end. ஓகே, ஸோ ஃபைனலாக சதுர் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஒரு க்ரோயிங் டுகெதர், ஓகே, உங்களோட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் ஒன்று இருக்கும்ல, இது இப்போ இருந்தால் நல்லா இருக்கும், அந்த அந்த க்ரோயிங் டுகெதர் வெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வித் அவர் பார்ட்னர்ஸ் ஆர் ஈவன் வித் the whole community. ஓகே, ஸோ அது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களோட ஒரு பாயிண்ட் ஒரு ஃபைனல் பாயிண்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க. எஸ் சார். ஆக்சுவலி வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம க்ரோ டுகெதரில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி, நம்ம சர்க்கிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ என்னோட இது என்னன்னாக்கா லெட்ஸ் ஷேர் த பாசிட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் அமாங் அஸ். ஸோ நம்ம அப்துல் கலாம் சார் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். எஸ், வீட்டிலேருந்து ஆரம்பித்தாதான் அது வந்து அது நாட்டுக்கும் போகும், நாட்டுக்கும் போகும், உலகத்துக்கும் அப்போ போகும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த க்ரோவிங் டுகெதர்ன்றது வந்து வீட்டிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து வெளியே கொண்டு போனீங்கன்னாக்கா என்டையர் சொசைட்டிலேருந்து இந்த உலகமே வந்துட்டு வி கேன் க்ரோ டுகெதர் இன் பாசிட்டிவ் வே. அப்போ இந்த Beautiful. நெகட்டிவ் எல்லாமே தாழ்த்தப்படும், பாசிட்டிவ் எல்லாமே உயரப்படும். சூப்பர் சூப்பர். அக்கா லதா அக்கா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், இது இப்போ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அமைதி, பொறுமை, அன்பு, இது 3 தயவு செய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். லைஃப்பை ரொம்ப ஈஸியாக கரெக்ட் எடுத்துக்குவோமே. கரெக்ட். எதுக்கு கடு சிடு சிடுன்னு. ஸோ அப்படி அந்த மாதிரி கொண்டு வந்தனால தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு போலீஸ்காரர் கொஞ்சம் இருந்தால் கூட நான் சிரிச்சிட்டு சமாளிச்சுட்டு என்னை பார்த்து என் பிள்ளைங்களும் நிறைய பாசிட்டிவ் வேலை வேலை வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ ஹார்மோனியாக இருக்கணும் அதெல்லாம் வந்து எங்களை பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். இல்லை அவங்க சொன்னதில் நான் ஆரம்பிக்கிறேன். அவங்க சொன்னாங்களே லைஃப் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்னு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது தான் அது வந்து எவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு தெரியும். அது எது நடக்குதோ அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கும், நம்ம இமோஷனல் லெவலில் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. இது வந்து அந்த க்ரோவிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் ஒரு முக்கியம் எனக்கு வந்து அடிக்கடி என்னோட பாஸ் சொல்லுவார், டாக்டர் வீரமணி, அவர் சொல்லுவார், லைஃப் இட்ஸ் நாட் அபவுட் லைஃப் ஆர் டெத் மேட்டர். இது வாழ்வா சாவாங்கல்ல, வாழ்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை வாழ்ந்து வாழ்வதற்கு. பாரு, அவ்வளோதான். ஏன் சாவை பார்க்குற, வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் அந்த இடத்துல. அப்போ இந்த க்ரோவிங் டுகெதரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஆமாம். இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவியோடைய அல்லது அந்த கணவனுடைய வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, அந்த வீக்னஸை புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரென்த்தை மதிக்கணும். கரெக்ட். அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி நம்ம க்ரோ பண்ணுறது, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து அதுதான் அடிப்படை. அதே போல் பிள்ளைங்கிட்டையும் அப்படி தான். 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 5 பேரும் ஒரே ஸ்ட்ரென்த்தில் இருக்க மாட்டாங்க. தே ஓன்ட் க்ரோ டுகெதர், பட் தே க்ரோ செப்பரேட்லி பட் ஹோலிஸ்டிக்லி. எஸ். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே வந்து ஓரளவுக்கு நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். கரெக்ட். மூத்த பையன் இப்படி இருக்கான், 2வது பையன் இப்படி இருக்கான், அவனை பார்த்து அவனுக்கு அறிவு இல்லைடா, அவன் தங்கச்சி இப்படி படிக்குது அப்படி, அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்ட். பட் தே ஆர் க்ரோயிங் டுகெதர் இன் யோர் ஹவுஸ். அப்படின்னா முதல்ல நாம வந்து எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை புரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்பா அம்மா, you have to grow together as a parents. Correct. You have to qualify yourself as a parents. உங்களை நம்மளோட மதிப்பு நம்மளுடைய அறிவு நம்ம வளர்த்துக்கிட்டோமே, அது பெரிய விஷயம். அதே போல் நண்பர்களும் அப்படி தான். அதே அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டில், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் க்ரோயிங் டுகெதர் அப்படின்னா விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா, புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேன் க்ரோ டுகெதர். நம்ம எல்லாருமே கேன் க்ரோ டுகெதர். பியூட்டிஃபுல். என்னுடைய ஒரு கருத்து, இது ஒரு ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் திஸ் ஒன் திங். ஓகே, அன்பை மிஞ்சி வேறு எதுவுமே இல்லை. நத்திங் இஸ் பியாண்ட் லவ். தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் பிலீவ். அது எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி ஒரே மாதிரி அந்த ஒரு அன்பை காட்டி நம்ம வந்து பழகுறோம் அப்படின்னு அந்த ஒரு விஷயமே வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கு நிறையா உதவியாக இருக்கும்னு எனக்கு அது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். அண்ட் ஈவன் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வித் அவர் பார்ட்னர்ஸ் இந்த ஒரு அன்பை நம்ம வந்து எப்போதும் வெளிப்படுத்தினாலே
I think everything will be very beautiful, Definitely. it's very அது ஒரு நம்ம ஒன்றா வளர்றதுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பாயிண்டாக இருக்கும் நம்மளுக்கு, ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் லதாக்கா, தேங்க்யூ ஸோ மச் சதுர், Thank you, ரொம்ப sir. ரொம்ப Thank you. நன்றி. ஓகே, இங்கே வந்து எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணதுக்கு. டாக்டருக்கு நான் இப்போ தேங்க்ஸ் சொல்கிறேன், அடுத்தது மறுபடியும் வணக்கம் சொல்லுவேன். சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். Thank you வணக்கம். so much.